அண்மை செய்தி. நெல்லை, கோவை மாநகராட்சி மேயர்களை தேர்வு செய்ய மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தனிப்பட்ட காரணங்களுக்காக நெல்லையில் மேயராக இருந்த சரவணனும் கோவையில் மேயராக இருந்த கல்பனாவும் தங்களது மேயர் பதவியை ராஜினாமா செய்திருந்தனர். இதனையடுத்து நெல்லை மற்றும் கோவை மாநகராட்சி மேயர் பதவிகள் தற்போது காலியாக உள்ளன. இதற்கான தேர்தலை நடத்தி முடிக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இது பற்றிய அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இந்த 2 மாநகராட்சி மேயர் தேர்தலும் எப்போது நடத்தப்பட உள்ளது? பலா, கோவை மற்றும் நெல்லை மாநகராட்சி மேயர்களை புதிதாக தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பினை தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அண்மையில் கோவை மற்றும் நெல்லை மாநகராட்சி மேயராக இருந்தவர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்திருந்தார்கள். நீங்க குறிப்பிட்டது மாதிரி தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர்கள் ராஜினாமா செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட கவுன்சிலர்கள், அதாவது திமுகவுடைய ஆளுங்கட்சி கவுன்சிலர்களே நேரடியாக இந்த 2 மாநகராட்சி மேயர்கள் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். தங்களுடைய பகுதி, தங்களுடைய வார்டு பணிகளுக்காக கூட அவர்கள் எதுவும் போதுமான நிதியை ஒதுக்குவதில்லை, தங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்ற பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை அந்த சொந்த கட்சி கவுன்சிலர்களே முன்வைத்திருந்தார்கள். இதனையடுத்து அவர்களுடைய நெருக்கடி காரணமாகவே இந்த 2 மாநகராட்சி மேயர்களும், நெல்லை மாநகராட்சி மேயராக இருந்த சரவணன், கோவை மாநகராட்சி மேயராக இருந்த கல்பனா ஆனந்த்குமார் ஆகிய 2 மேயர்களும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்து திமுக தலைமைக்கு கடிதத்தை அளித்திருந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் ஒப்புதல் அளித்தது பிறகு மாநகராட்சி ஆணையரிடம் தங்களுடைய ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பித்திருந்தார்கள். இந்நிலையில் இந்த 2 மாநகராட்சி காலியாக உள்ள நிலையில், மாநகராட்சியுடைய மேயர்களுடைய பதவி காலியாக உள்ள நிலையில் இதனை உடனடியாக தேர்ந்தெடுக்குமாறு மாநில தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அந்த அறிவுறுத்தலில் தற்போது காலியாக உள்ள திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் மற்றும் கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் பதவியிடங்களை நிரப்பிடும் பொருட்டு மறைமுக தேர்தல் நடத்துவதற்கான மாநகராட்சியின் கூட்டங்களை நடத்தி மேயர்களை தேர்ந்தெடுத்திட உரிய அறிவுரைகளை தொடர்புடைய மாவட்ட தேர்தல் அலுவலர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளதாகவும், மேலும் ஆணையத்திற்கு ஏற்கனவே அறிக்கைகள் மூலம் தெரிவிக்கப்பட்ட ஏனைய நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள காலி பதவியிடங்களுக்கும் சேர்த்து மறைமுக தேர்தல்கள் நடத்துவதற்கான கூட்டங்களை நடத்தி அப்பதவியிடங்களையும் நிரப்பிட உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதாவது குறிப்பிட்ட தேதி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. மற்றபடி அந்த மாநகராட்சி ஆணையர்களுக்கு இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி ஆணையர்களுடைய ஒப்புதலின் அடிப்படையில், முடிவுகளின் அடிப்படையில் எந்த தேதியில் மாநகராட்சி மேயர் தேர்தல் நடைபெறும் என்று தற்போது அதன் பிறகு அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மறைமுக தேர்தலாக நடத்தப்படும் வாக்கெடுப்பு மூலமாக இந்த 2 மாநகராட்சி மேயர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். காலியாக உள்ள நெல்லை மற்றும் கோவை மாநகராட்சி மேயர் பதவியிடங்களை நிரப்ப மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின்.